ஹாய், எண்ணம் போல் வாழ்க்கை. நான் உங்கள் பிரகனி. விடாமுயற்சியை பற்றி இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. அது உலகம் ஆரம்பித்த புதுசில் அப்போ கடவுள் எந்த ஒரு விலங்குக்கோ மீனுக்கோ பறவைக்கோ கலர் கொடுக்கல. அப்போ அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் அலாட் பண்ணுறேன், ஒவ்வொருத்தராக வந்து கலர் வாங்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நாள் மீனெல்லாம் கலர் வாங்கிட்டு போச்சு, செகண்ட் நாள் விலங்கெல்லாம் கலர் வாங்கிட்டு போச்சு, தேர்ட் நாள் பறவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நாள். அப்போ ஒவ்வொரு பறவை இனமாக வந்து கலர் வாங்கிட்டு போச்சு. ஒரு பறவை இனம் மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்துச்சு. வரும் வழியில் புயல் அடிக்குது, மழை பெய்யுது, எதுக்குமே மனம் தளராமல் வந்து சேர்ந்துச்சு. இவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் பறந்து வந்துட்டே இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் ஒவ்வொரு மீனுக்கும் விலங்குக்கும் பறவைக்கும் கலர் கொடுத்து கலர்ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக அந்த பறவை கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. ஆனால் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, கலர் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ அந்த பறவை கிட்ட கடவுள் சொல்கிறார், பெயிண்டெல்லாம் அதாவது கலரெல்லாம் காலி ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி உனக்கு கலர் கொடுப்பேன்? அது சொல்லுது, இல்லை இல்லை, எனக்கு ஏதாவது பண்ணி கலர் கொடுங்க, அதற்காக தான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். சரி, நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன், ஒரு கலராக எடுத்து மேலே தெளிக்கிறேன். அப்படி சொல்லி முதல்ல சிகப்பு எடுத்து தெளிக்கிறார், பின்பு மஞ்சள், பச்சை எல்லா கலரையும் எடுத்து தெளிக்கிறார். அப்படி உருவானது தாங்க பஞ்சவர்ண கிளி. இந்த பறவை ஒரு கலருக்கு தான் ஆசைப்பட்டது, ஆனால் விடாமுயற்சியோடு பறந்து வந்து பல கலர்களை பெற்று பஞ்சவர்ண கிளியாக மாறிடுச்சு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் தாமதமாக நடந்தாலும் முயற்சியை தொடர்ந்து கைவிடாமல் செய்தால் கண்டிப்பாக இந்த பஞ்சவர்ண கிளியை போல நாமளும் மாறலாம். தேங்க்ஸ் டு ஆல்.